ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஈவினிங் ரொட்டீன் நான் முன்னாடியே போட்டிருக்கணும். இப்போ வந்து டைம் வந்து 7:20 ஆகுது. என்னால் போட முடியல சீக்கிரமாக. நான் வந்து எவ்வளோ அளவுக்கு சீக்கிரமாக வந்து போட முடியுதோ நான் போடுறேன். நாளைக்கு வந்து முடிஞ்சால் நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாட்டு கார்த்திகை இல்லையா, அதனால் என்னால் சீக்கிரம் போட முடியல. இனிமேட்டு என்னால் சீக்கிரம் போட முடிஞ்சதுன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இப்போலேருந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து மேலே வந்து துணி காய போட்டிருக்காங்க அம்மா. அதை வந்து நம்ம போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ரொம்பவே படிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. நான் நாளில் வந்து மார்னிங் ரொட்டீன் கூட போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுறதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஸ்மைலி எமோஜி வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்க, ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம மேலே போய் துணி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்தாச்சு. மேலே வந்து சுற்றி செமையாக இருட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றுனதுலாம் வந்து பாதி வந்து நின்றுச்சு. ஒரு 5 விளக்கு வச்சதில் 2 தான் வந்து எரியுது. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து ஏற்றிருக்காங்க. இப்போ வந்து கோயிலெல்லாம் இது ஏற்றுறாங்க. அங்கே வந்து சின்ன கோயில் இருக்குது. அங்கே வந்து கார்த்தி வந்து ஏற்றிட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றுனதை பார்த்துடலாம். இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து நின்று போன விளக்கு. இந்த பாருங்கள், நம்ம வந்து அப்படியே கீழே பார்த்தா நம்ம போட்ட கோலமும் தெரியும். நான் வந்து இதை நல்லாவே எடுத்து போட்டிருந்தேன். அது வந்து நீங்கள் பாருங்கள், அதோ இங்கே துணி வந்து காயுது. அது வந்து தெரியல லைட் வெளிச்சத்தில். லைட் இல்லை மேலே. இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு கீழே போயிட்டு நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம துணி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது அம்மா வந்து காய போட்டுப்பாங்க. அது கொஞ்சம் காயாமல் இருக்குது. நம்ம இப்போ வந்து உள்ளே போய் வந்து படிக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு மேக்ஸ் எக்ஸாம். நான் இப்போ தான் வந்து எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே எல்லாம் பறந்துன்னு இருக்குது. எனக்கு வந்து நாளைக்கு வந்து ப்ரீ ஆஃபேலி இது மேக்ஸ் எக்ஸாம் தான் எனக்கு. நான் வந்து 9th தான் படிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் படிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, எக்ஸாம் நடக்குதா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டடி பிளாக் ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து அவ்வளோ ஒழுங்காக இருந்திருக்காது. நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஸ்டடி பிளாக் போகணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து போடுறேன். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்கணுன்றதுனால மேக்ஸ் தான், அதுவும் ஈஸி தான். அதனால் வந்து நான் அவ்வளோ வந்து டைமிங்லாம் வந்து பண்ணலை. இதோட நம்ம வந்து ஒரு 10:30க்காக வந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து காட்டுறேன். நான் வந்து ஸ்கூலில் போயிட்டு வந்து இதெல்லாம் தான் சம் வந்து போட்டு பார்த்தேன். ஜாமெண்ட்ரிலாம் வந்து போட்டு பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து நடுவில் பிரேக்கு நம்ம வந்து பிரேக் எடுத்து தான் வந்து படிக்கணும். இல்லைனா வந்து நம்ம பிரேக்கே விடாத படிச்சுக்கிட்டே இருந்தால் வந்து நம்மளுக்கு மைண்டில் வந்து எதுவுமே ஏறாது. ஸோ படிச்சுட்டு கொஞ்சம் பிரேக்கில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ நான் வந்து கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்ச பிஸ்கெட் இன்றைக்கி வந்து வீட்டில் இல்லை. அதுவும் இல்லாத இப்போ தான் வந்து நான் நிறைய சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாத வந்து நம்ம டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் ஆச்சு நம்ம வந்து 4 லிட்டர் மட்டும் நம்ம தண்ணி வந்து குடிக்கணும். ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனேன். இப்போ வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் வந்து வச்சுருக்கேன் தண்ணி. நைட்டு வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம உடம்புல வந்து எந்த எஃபெக்டும் பண்ணாது, நம்மளுக்கு எதுவும் ஆகாது. இல்லைனா வந்து ஏதாச்சும் பிரச்சனை வரும். அதுவும் இல்லாத நம்ம ரெஸ்ட் ரூமும் கரெக்டாக போனால் தான் வந்து கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து ப்ராப்ளம் இல்லாத இருக்கும். இப்போ வந்து நான் அதனால தான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸுன்றதுனால நம்மளுக்கு அவ்வளோ வந்து தண்ணி வந்து தேவைப்படாது. இதுவே படிக்கிறோன்னா நம்ம சில பேர் வந்து கத்தி படிப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து தண்ணி வந்து ரொம்ப தேவை. ஸோ இப்போ வந்து நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு நம்பர் லைன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் நம்பர் லைன் போட்டு எல்லாத்தையும் படிக்கிறேன். நீங்கள் வந்து அதையும் பாருங்கள்.
இப்போ வந்து நான் படித்து வந்து முடிச்சுட்டேன். நான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து காட்டியிருக்கேன். நான் வந்து படித்து முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ தான் வந்து நான் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்றத போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் நாளைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து பாதாம் வந்து ஊற வச்சுடுவேன். நான் நட்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கணுன்றதுனால பாதாம் மட்டும் வந்து நான் ஊற வச்சுருவேன். இப்போ வந்து அதை தான் ஊற வைக்க போகிறேன். நான் வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு 4, தம்பிக்கு 4 வந்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன். ஸோ வந்து நான் சாயங்காலம் சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன் அம்மாக்கிட்ட. சரி பரவாயில்ல, ஒரு 3 வடையாச்சும் சாப்பிட்டு படு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது 3 வடை தான் என்னோடய இன்றைக்கி டின்னரு. இன்றைக்கி வந்து நான் அதாவது ஈவினிங்கே சாப்பிட்டேன் அப்படின்றதுனால தான். இப்போ வந்து நான் இதை சாப்பிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து தண்ணி வந்து குடிக்க போகிறேன். இதை பாருங்கள், இதே பாட்டில் தான். இது வந்து 1 லிட்டர் கிடையாது, 1/2 லிட்டர் தான். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் குடித்தேன். இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர். ஃபஸ்ட்டு இது இந்த காலி பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பியும் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தண்ணி குடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு தான் வந்து நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். அடுத்து வந்து எல்லாமே இதில் இருக்குது. நம்ம இப்போ வந்து தூங்க போது விளக்கெண்ணெய் வந்து தடவிட்டு படுக்கும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம தடவிட்டு படுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஏன் நான் வந்து விளக்கெண்ணெய் தடவுறேன் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் வந்து நான் விளக்கெண்ணெய் தடவுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். இங்கெல்லாம் ஃப்ரண்ட்லலாம் நல்லா வந்து ஹேர் க்ரோத் ஆகும். நான் இப்போ வந்து இதை அப்ளை பண்ணும்போது காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து கொண்டை வந்து சிக்கு அடித்து போட்டேன். இதை பாருங்க எவ்வளோ சொட்டை மாதிரி இருக்குன்ட்டு. இதுக்கு தான் வந்து இந்த விளக்கெண்ணெய். எனக்கு வந்து இப்போ நிறைய பேபி ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளக்கெண்ணெய் தடவுறதுனால தான். நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சி நல்லா விட்டால் நம்மளுக்கு வந்து நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம வந்து க்ரோத் அப்படியே அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து சண்டே சாட்டர்டேல வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போது வந்து நீங்கள் ஃபுல் ஹேர்லேயும் கூட தடவி விடலாம், நல்லா மசாஜ் பண்ணி. அப்போ வந்து நல்லா வந்து முடி வளரும். இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒத்துக்கிறவங்க வந்து செய்யலாம். இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒத்துக்கும். இது இந்த ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம் தான் வந்து சில பேருக்கு ஒத்துக்காதுன்னுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒத்துக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்கெண்ணெய் எங்கே கிடைக்கும்னா, ஆன்லைன்லேயும் கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும், மளிகை கடையில். அது இல்லைன்னா வந்து நாட்டு மருந்து கடை அந்த மாதிரிலாம் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. நான் வந்து இதுக்கப்புறம் வந்து தூங்க போயிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒன்றும் ஒரு ரொட்டீனையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தூங்க போது வந்து கொண்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சிக்கு இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா வந்து நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான். ஓகே, பாய்.